வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வர்ஷினி வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை சுபத்ராட்ட சொல்ல ஓடி வராங்க. சுபத்ராட்ட சொல்லி சுபத்ரா வயிற்றுல புளியை கரைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அரண்டு போன சுபத்ரா வர்ஷினி யார் குழந்தைடி இது அப்படின்னு வர்ஷினி மேலே கோவப்பட ஒரு கட்டத்தில் உங்கள் பையன் ராகவோட குழந்தை தான் அத்தை அப்படின்னு இசை சொல்ல நேரம் ராகவ் என்னோட குழந்தையா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஆமாம், ஸ்ரீஜா கூட ஹனிமூன் போனப்போ தப்பு நடந்ததில் வர்ஷினி வயிற்றுல வந்த குழந்தை. அப்போது அதை அழிக்கிறதுக்கு மருந்தெல்லாம் வர்ஷினி சாப்பிட்டாலே அந்த சாப்பிட்டது அந்த மெடிக்கல் ஷாப்காரர் மாற்றி கொடுத்த வைட்டமின் டேப்லெட் அப்படின்னு சொல்ல நேரம் வாயை பிளக்குறாங்க ராகவ். என்னடா நீ தப்பு பண்ணியா வர்ஷினி கூட அப்படின்னு அந்த இடத்துல நீ ஏற்கனவே ஸ்ரீஜா கூட கல்யாணம் ஆகிட்டு நீ செய்யலாம் இப்படி என்னோட பையனா இப்படி ஒரு வேலை கெடுகிட்ட வேலையை பார்த்தது அப்படின்னு சுபத்ரா கொந்தளித்து ராகவை அடிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியையும் அடின்னு விசால் அடித்து வெளுத்துறாங்க. அந்த அடி வாங்கின சூட்டோட இந்த சுபத்ரா மத்தியில் இந்த இசையும் சரி வர்ஷினியும் சரி நம்ம எதையாவது ஒன்று பண்ணி நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்க நேரம் தான் வர்ஷினியை கூட்டிக்கிட்டு நம்ம இசை ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதை பார்க்குறாங்க ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். எதுக்காக இவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க? எல்லாம் ஒரு சந்தேக கண்ணோடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்கள பொறுத்தவரையில் காது கேட்காத விஷயத்தையே இவ்வளோ மறைச்சி வாழ்ந்த இவ்வளவை எது வேணாலும் செய்வாழ்வ. இப்போ விடக்கூடாது. இப்போவே சிந்தாமணியக்கா நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே போன விஷயத்தெலாம் ஒரு பெரிய இடி தெரிய வருது. வர்ஷினி வயிற்றுல குழந்தை இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை எப்படியாவது ரூபா கொடுத்து வாங்கணும். இது ஒரு பெரிய விஷயம். ஏண்டி ஸ்ரீஜா இது ராகவோட குழந்தையா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் ராகவோட குழந்தையா அப்படின்னு வாயை பிளக்குறாங்க ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எது எப்படியோ இந்த குடும்பத்தை அழிக்க வந்த பாவி தானே நான். அதனால் கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை வாங்கி சுபத்ரா மத்தியில் வீசிட வேண்டியதான். வர்ஷினிக்கு கலகத்தை உண்டு பண்ணி வீட்டை விட்டு இந்த வர்ஷினியை இசையும் விரட்டி தள்ள வேண்டியதான் அப்படின்னு ரூபாயை கொடுத்து அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை அட்டையை போட்டு வாங்கிக்கிட்டு வராங்க. இங்கே வந்தோடனே சுபத்ரா மொத்த குடும்பமும் சேர்ந்து இருக்குது. அப்போ தான் என்ன சிந்தாமணி என்ன கையில் ஏதோ ஃபைலை வச்சுருக்கிறது மாதிரி இருக்குது. ஆமாம், நீ ஃபைல் தான். அப்படி என்ன ஃபைல் டீ வச்சுருக்க? அது என்ன? வர்ஷினி வயிற்றுல குழந்தை இருக்குது. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ வர்ஷினி வயிற்றுல குழந்தை இருக்குது. அந்த ஃபைல் தான் இது ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னார். அப்படியே புளியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா கேட்குறாங்க. ஆமாம், நீ இதெல்லாம் உண்மைதான். வர்ஷினி நம்மகிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கா. இசையும் அவளுக்கு கூட சேர்ந்து தான் இதை நான் மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. அசோக்குமாருக்கு நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் கனவு கண்டனே. என்னோட கனவெல்லாம் இப்போ மண்ணா போச்சே. இந்த திட்டத்தை எல்லாம் இப்படி இப்போ சொதப்பிட்டுச்சே அப்படின்னு சொல்ல நேரம் நீங்கள் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அதுதான் நீ நடந்திருக்கு. உண்மையாட்டே இப்போ வர்ஷினியோட வயிற்றுல குழந்தை தான் இருக்குது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சிந்தாமணி நீட்ட நேரம் நம்ம சுபத்ரா வாங்கி பார்க்குறாங்க. அடடா உண்மைதான், வர்ஷினி வயிற்றுல குழந்தை இருக்குது. இது யாரோட குழந்தைடி அப்படின்னு ருக்குமணியெல்லாம் வர வச்சு நம்ம வர்ஷினியை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. ருக்குமணி அடின்னு வர்ஷினியை வெளுக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செய்யறதுக்கு வர்ஷினி உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும்டி அப்படின்னு ருக்குமணி அடிக்க நேரம் இதெல்லாம் இசையோட சேர்ந்து கெட்ட வேலை தான். இசை உனக்கு வாந்தி வர நேரம் அப்போவே எனக்கு சந்தேகம் இசை அது இல்லை நீ மறைச்சி இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டா. உன் அக்கால நம்பினியே, அவள் நல்லா இருக்கா, நீ நல்லா இல்லையடி அப்படின்னு அடித்து விழுகிறாங்க. நம்ம ராகவ திருநி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் போதும் நிறுத்துங்க, வர்ஷினி வயிற்றில் இருக்க குழந்தை ராகவோட குழந்தை தான் அப்படின்னு இசை சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது நம்ம ராகவுக்கு. என்ன என்னோட குழந்தையா? அட எப்படி அப்படின்னு சொல்ல நேரம் ஸ்ரீஜா கூட நீ ஹனிமூன் போனப்போ உனக்கு உருவான அந்த குழந்தை தான். அப்போ நீ அங்கே போன நேரம் வர்ஷினி கூட நெருக்கமாக இருந்தல. ஆமாம், அப்போ உருவான அப்போ அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு வர்ஷினி டேப்லெட் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்ல நேரம் அதெல்லாம் வைட்டமின் டேப்லெட்டு மெடிக்கல் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரோ அப்படியே மிரண்டு போகிறாங்க. அடடா
அடடா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், வர்ஷினி கூட நான் பண்ண தப்புல தான் வர்ஷினி வயிற்றுல குழந்தை வந்துட்டு, என்னடா சொல்ல நீ பண்ண தப்புல வந்துச்சா, இதை ஒரு சாதாரணமாக சொல்கிறியே, உனக்கு வந்து வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை, என்னம்மா நான் பல தடவை வந்து வர்ஷினியே நான் என் மனைவியாக தான் நான் பார்த்தேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் வந்துட்டு அப்படி சொன்னேன், அதுக்காக இப்படி கேவலம் ஒரு பொம்பளை விஷயத்தில் இப்படி தப்பு பண்ணியே உனக்கு அசிங்கமாக இல்லையே அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து நம்ம ராகவ அடியில் வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ருக்குமணி கேட்குறாங்க. இவ்வளோ நடந்த குறவு ராகவ் கூட வந்து என் பொண்ணு வர்ஷினி தான் இருக்கணும், நிச்சயமாக இந்த ஸ்ரீஜாவை கலத்தி விடக்கூடிய வழியை பாருங்க. அடடா சிந்தாமணி சொல்கிறாங்க, ஸ்ரீஜா உன் கண்ணை வச்சு நீயே குத்திக்கிட்டது மாதிரி இப்போ உனக்கே அப்பா வருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், என்ன ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், இனி வர்ஷினியும் நம்ம ராகவும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ருக்குமணி, நான் விட போகிறதில்ல சம்மந்தி, உங்கள் பையன் பண்ண தப்பால் இப்போ என் வயிற்றில் என் பொண்ணு வயிற்றில் வந்து குழந்தை உண்டாகி இருக்குது, இப்போது இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறா என் பொண்ணு, அதனால் அவளுக்கு முறைப்படி வந்து கிடைக்க உரிமையை வாங்கி கொடுக்கறது தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ருக்குமணி கோபத்தோடு வந்து சுபத்ராட்ட கொந்தளிக்கிறாங்கன்னு